அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 57 பேர் பலியான நிலையில் இதுகுறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதாவது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு பாதிப்புகள் குறித்து, கேரளாவுடைய நிலைகள் குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிற விவகாரத்தில் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதே போன்று கேரளாவில் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த கல் குவாரிகளால் ஏற்பட்ட அந்த கல்குவாரிகள் எங்கெங்கெல்லாம் தோண்டப்பட்டிருக்கிறது என்பது குறித்த முழுமையான ஒரு அந்த விசாரணை அறிக்கையை கேரள அரசு விரைவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தாமாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமானது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதில் என்ன தெரிவித்திருக்கார் என்றால், கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன், நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் கொண்ட அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்கிற பொழுது வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக மிகுந்த கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சுமோட்டாவாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில் விரைவில் இது குறித்து பட்டியலிட பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டதாகவும், கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள், குவாரிகள், சாலைகள், கட்டுமான திட்டங்கள் குறித்து ஒரு விவரங்களை தயார் செய்யுமாறு கேரள அரசுக்கு வழக்குரைஞர் தீர்ப்பாயம் வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இந்த மண் சரிவில் இதுவரை 57 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கேரள வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டகை, சூரல்மாலா, மேம்பாடு ஆகிய பகுதிகளில் 4 மணி நேரங்களில் 3 பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மண்ணுக்குள் புதைந்த இந்த 3 கிராமங்கள், சாலைகள், பாலங்கள், ஆறுகள், மிதக்கும் மனித உடல்கள் என வயநாடு, அந்த சூரல்மாலா, முண்டகை அந்த நகரப்பகுதி முழுவதுமாக தற்போதைய நிலை என்பது ஒரு மரண ஓலமாக இருக்கிறது. மீட்பு பணியில் தேசிய பேரிடர் குழுவை சேர்ந்தவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையில் ஏற்பட்ட இந்த கோர நிலச்சரிவு விபத்து காரணமாக தொடர்ந்து அங்கு 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண் சரிவில் சிக்கி இருக்கும் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து தேசிய பேரிடர் குழுவை சேர்ந்த ஏராளமானோர் அங்கு மீட்பு பணிகளுக்காக செல்லுகிறார்கள். தொடர்ந்து வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பகுதிகளில் வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற பாலங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஆங்காங்கே அந்த வெள்ளத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக, மண் சரிவின் தாக்கத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுமையாக மட்டமாக மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. எங்கே மனிதர்கள் சிக்கி இருக்கிறார்கள், எந்த சரிவில் மனிதர்களுடைய சடலங்கள் இருக்கிறது என்கிற ஒரு சவாலான ஒரு மீட்பு பணியில் அந்த மீட்பு குழுவினர் இறங்கி இருக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு என்பதால் முழுமையான ஒரு தீவிரமான மீட்பு பணியை கேரள அரசாங்கத்தினால் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த பகுதியில் தொடர்ந்து அதிகாலை 2 மணியிலிருந்து தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு முழுமையான வீச்சில் அந்த மீட்பு பணிகளால் அதிகாரிகளால் ஈடுபட முடியவில்லை என்றே சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பலியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அங்கே சிக்கி இருப்பவர்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த மலைச்சரிவினுடைய கற்கள், அதே போன்று மண்ணினுடைய சரிவினுடைய கற்கள் போன்றவற்றை எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையக்கூடிய ஒரு நிலையினால் அந்த மக்களை மீட்பதில் சவாலாக இருப்பதாகவே அவர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக காலநிலை மாற்றம், அதே போன்று அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவு போன்றவற்றினுடைய முழுமையான தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்க வேண்டிய ஒரு துயரம் என்பது அங்கு சவாலாக இருப்பதாகவே தேசிய பேரிடர் குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்று முண்டகையில் இருக்கக்கூடிய டவுன் பகுதியில் தொடர்ந்து அந்த நிலச்சரிவில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட வீடுகளிலே மீட்பு பணியானது தீவிரமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக ஒரு துயரமான ஒரு நிலையிலேயே அங்கு காட்சியளிக்கிறது. பார்ப்பதற்கே மிகவும் துயரம் மிகுந்த ஒரு பகுதியாக வயநாடு, அந்த முண்டகத்துறை, அதே போன்று சூரல்மாலா, மேப்பாடு போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. கண்ணூர், அரக்கோணம், தமிழகத்தில் இருக்கிற அரக்கோணம் போன்ற பகுதியிலிருந்து மீட்பு குழுவினர் எல்லாம் தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு இதே போன்று மலப்புரம், வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு, காசர்கோடு போன்ற மாவட்டங்களில் அதிக நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். வயநாடு என்கிற அந்த இயற்கை எழில் மிகுந்த ஒரு பகுதி என்பது இன்றைக்கு ஒரு மரண ஓலமாக மண் சரிவில் சிக்கி தரைமட்டமாக ஒரு
ஒரு ஒரு அந்த இயல்பை மாறி அந்த மண்ணானது இன்றைக்கு இரத்த பூமியாக மாறி இருக்கிறது. அந்த ஆற்றில் ஓடக்கூடிய மண் கலந்த அந்த தண்ணீரோடு மனிதர்களுடைய உடல்களும் ரத்தங்களும் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்க முடிகிறது. மீட்கக்கூடிய பணியில் தீவிரமாக மீட்பு குழுவினர் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.